ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வடித்த சாதம். இப்போலாம் சாதம் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் வைக்கிறதுக்கு லேட் ஆகுதுங்கனால குக்கரில் பருப்பு வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் உலை வச்சு சாதம் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார், என்னோடய ஃபேவரட் சாம்பார், அதாவது சவுச்சோ மாங்காய் கேரட் இது போட்ட சாம்பார். நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டேன். மேலே இருக்கிறத எடுத்து பசங்களுக்கு சாப்பாடு கிளறி கொடுத்ததுனால கருவேப்பிலை கொத்தமல்லியே காணும். ஒரு 10 பீன்ஸ் கிடந்தது, அதையுமே போட்டேன். பீன்ஸு, கேரட்டு, சவுச்சோ மாங்காய் 4 போட்ட சாம்பார். அதுக்கப்புறம் ரசம் யாருக்குமே நான் எடுக்கலை, அதனால் கருவேப்பிலை கொத்தமல்லாம் மேலே தெரியுது பாருங்கள். பருப்பு ஒரு கரண்டி ஊற்றினேன், கரைஞ்ச பருப்பு ரசம் தான். அப்புறம் சைட் டிஷ் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுத்தேன். குட்டீஸ்க்கு கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் 2 பேர் எடுத்துகிட்டு மீதி வச்சா நைட்டு தோசை ஊற்றினா இல்லை தொட்டுட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தோசை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி மூடி கொடுப்பேன். மசாலா தோசை மாதிரி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. அப்புறம் காலைல அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். அவங்க நேற்று அரைச்ச கார சட்னி இருந்தது, அதை தொட்டுட்டு சாப்பிட்டாங்க. இப்போ எங்கள் 2 பேருக்கு தான் லஞ்சு கட்டணும். ஹஸ்பண்டுக்கு சாம்பார் கூட எடுத்து வச்சுட்டேன். சாம்பார் அதிகமாக இருந்தது அந்த பாத்திரத்தில் கொல்லலை, அதனால் அவங்களுக்கு சாம்பார் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைட்லாம் க்ளீனாக தான் இருக்குது, இன்னும் அந்த சைட்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ லஞ்சு கட்டிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஹஸ்பண்டுக்குமே லஞ்சு கட்டிட்டு இந்த கிச்சன் கேபினெட் எல்லாமே தொடச்சிட்டேன். பூ வச்சுருக்காங்க அவங்க, சாமி படத்துக்கெலாம் வச்சுட்டாங்க. நான் அந்த பவுலில் போடுறதுக்காக டேபிள் மேலேயே வச்சுருக்காங்க, பவுலில் போடணும். சாம்பார் மீதி எல்லாருக்கும் கட்டினது போக இன்றைக்கி ரசமும் மீந்திருக்குது, ரைஸுமே மீந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் நீ ஸ்கூலுக்கு போகாத தனித்தனியாக எடுத்துகிட்டு போவோம். சாம்பார், ரசம், பொரியல், சாதம்லாம் அப்போ எக்ஸஸாக இருக்கும். இன்றைக்கி நான் ரசம்லாம் எடுத்துகிட்டு போகல, குழந்தைங்களுக்கு கட்டின மாதிரியே நானும் சாம்பார் கிளறி எடுத்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் நான் ஸ்கூலுக்கு போகல. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கலை திருவிழா நடத்துகிறாங்க. அதில் பள்ளி அளவில் முடிஞ்சிருச்சு, இப்போ ஒன்றிய அளவில் நடக்குது. அதுக்கு என்ன ஜட்ஜாக போட்டிருக்காங்க. அப்போ நான் வேறு ஒரு ஸ்கூலுக்கு போகணும். அங்கே தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளாம் போட்டு சாப்பிட்டுட்ருக்க முடியாது. அதனால் கிளறி சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே தாராளமாக வச்சுட்டேன், மீதி வைக்கலை. மீதி இருக்குன்னு சொன்னதில்ல, நான் மீதி வைக்கலை. இங்கேயுமே சாதம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வச்சுட்டேன். அது எல்லாமே அங்கே எக்ஸஸாக சாதம் இருக்குது. நைட்டு ஹஸ்பண்ட் தான் கேட்கணும், கொஞ்சம் ரசம் போட்டு சாப்பிட்ருங்கன்னு கேட்டு பார்க்கணும். கொஞ்சம் பாத்திரம் சமைக்கும் போதே கழுவுனேன். இப்போ இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இதை விளக்கிட்டு வீடு பெருக்கிட்டு பூஜை பண்ணிட்டு தான் போகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் செஞ்ச வேலையும் மத்தியானம் லஞ்சும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.